தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஏகே எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அவர். ஏகே 47 மாதிரியா? அதே தான் நறுக்குன்னு இறக்குவார். ஏற்கனவே வந்து கலைஞர் முன்னாடி எந்திரிச்சு சொன்னவர், உங்களை போல்றது என் வேலை கிடையாது, எனக்கு 1000 வேலை இருக்குது, உங்கள் ஆளுங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து என்னை புகழ சொல்கிறானுங்க, இந்த வேலையை நிப்பாட்டிக்க சொல்லுங்கன்னு சொன்னார். செருப்பு சாணியில் முக்கி அடிக்காத குறையா அடிச்சிருக்காரு இன்னைக்கு ஏகே. எப்படின்ட்டு மூடிக்கிட்டுறா, நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்கிற, நீ விஜய்க்கு எதிராக என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீ கட்டவிழ்க்க நீ ஆரம்பிச்சேன்னா ஸ்ட்ரெயிட்டாக நானே விஜய்க்கு ஆதரவுன்னு இறங்கினேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். புரிஞ்சு வச்சு விஜய் அவர்களுக்கு முதல் முறையாக நான் வெளிப்படையாக அரசியலை பற்றி பேச விரும்புகிறேன். தளபதி விஜய்க்கு நான் ஆதரவு. அவருக்கு எதிராக நீங்கள் இத்தனை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்க. அவர் என்ன செய்யறதுக்கு வந்தார்? நல்லது செய்தானே வந்தார். உங்களை மாதிரி திருடு வரல, திருட்டு பிள்ளைங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவரை அடிக்க பார்க்குறீங்க. ஸோ எச்சரிக்கை மணி விடுத்திருக்காரு. ஆனால் அதே மாதிரி இந்த பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு வந்து ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எஸ்ஓபி வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்து எஸ்ஓபி அது அப்படிதான் சொல்கிறாங்க. என்னன்னா, கூட்டங்கள் பேரணிகள் கலந்து கொள்பவர்கள் எண்ணிக்கை ஏற்ப வைத்து தொகை வசூலிக்கவும் திட்டம் டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணிக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் மட்டுமே பொதுமக்கள் காத்திருக்க வேண்டும். அதுக்கு மாதிரிலாம் கூடாது. பொதுக்கூட்டம் அது ஏன் உரிமை, நீ எப்படி சொல்லுவேன்? கவர்மெண்ட் சொல்லிருச்சு, கேட்டு தான் ஆகணும். என்ன கவர்மெண்ட் சொல்லிச்சு? ஏன் உரிமை, நான் யாருக்காக வேணாலும் காத்திருப்பேன். நீங்கள் நல்ல ரோடு போடுறேன்னு சொல்லி 4.5 வருஷம் காத்திருக்கோம்ல, அது மாதிரியா? 2 மணி நேரத்தில் நாங்கள் காத்து முடிச்சிடறோம், ரோடை போட்டு முடிச்சிருவேன். நீ கொடுத்த வாக்குறுதிக்கு 4.5 வருஷமா காத்திருக்கிறோம். எங்க எல்லா வாக்குறுதியும் கிழிச்சிட்டு பார்ப்போம். 90% நிறைவேற்றிட்டாங்களே. செஞ்சிருப்பேன் 90%. தம்பி, புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்து வெளியில் வச்சுருக்கேன். இங்கே இதுக்காக எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்து கேமரா முன்னாடி வைக்க வேண்டிய விட்டுறாதீங்க. அரசாங்கத்தின் பங்களிப்பு என்ன? பாதுகாப்பு கொடுக்குறது. பாதுகாப்பு கொடுக்குறது உன் வேலை, அது உன் கடமை. அது காசு வாங்குவியா? நான் கேட்குறேன், நீ பாதுகாப்பு கொடுக்குறது தானே உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். நீ பாதுகாப்பாக கொடுக்குற, பாதுகாப்பு கொடுக்குறியா, எங்களை பலி கொடுக்குறியா? ஏற்கனவே அவங்க தான் கோயிலுக்கு போய் இந்த சர்வநாச யாகம்லாம் நடத்துனாங்கன்னு சொல்லி செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். திமுக சார்பாக இது ஒரு பக்கம். இப்போ முதலமைச்சர் தான் எதுக்காக சொல்கிறாரா? இது என்னன்னா, அந்த தொகுதியில் நம்ம ஜெயிச்சே ஆகணும், நயனார் நாகேந்திரனை காலி பண்ணணும், அதுக்கான வேலையெல்லாம் திமுக கடுமையாக செய்யணும், இறங்கி வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்படி இல்லாட்டி கட்சி பதவி காலி, மாவட்ட செயலாளர் நீ வீட்டுக்கு போ, அதான் அர்த்தம். சரி, அப்போ நான் இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். நீங்கள் அந்த தொகுதியில் உதயநிதி நிப்பாட்டுங்க. எப்படின்னா அவர் சென்னையை சேர்ந்தவர் திருநெல்வேலி போய் நிப்பாட்டினா என்னவா நோகனாப்பில் இங்கேயே உட்காந்துட்டு இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா? ஏன் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உழைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்றேன். சொந்த மக்கள் யோசிப்பாங்களே, என்னப்பா அவர் சென்னையில் சொந்த மக்கள்லாம் புரியலையே எனக்கு. அவர் அங்கே தான் பிறந்து வளர்ந்தாரானே. பாயிண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். நான் வணக்கம். வணக்கம் தேவ். அஜித் சமீபத்தில் ஒரு ஊடகத்துக்கு பேசியிருந்தாரு, கரூர் சம்பவம் பற்றிலாம் பேசியிருந்தாரு. அப்புறம் பல அந்த சம்பவத்துக்கு மீடியாவும் காரணம், மக்கள் காரணம், அரசு காரணம், பல விஷயம் பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் அவரோட பேச்சை விஜய்க்கு எதிராக பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பல ஊடகவியலாளர், பல சினிமா விமர்சகர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திரு அஜித் அவர்கள் ஒரு விஷயம் மறுபடியும் சொல்லியிருக்காரு. எனக்கு விஜய்க்கு எதிராக என்னை கட்டமைக்கிறாங்க, இது பொய்யா பரப்பப்படுது, இது நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை தோணியில் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏகே எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அவர். ஏகே 47 மாதிரியா? அதே தான் நறுக்குன்னு இறக்குவார். ஏற்கனவே கலைஞர் முன்னாடி எந்திரிச்சு சொன்னவர், உங்களை போல்றது என் வேலை கிடையாது, எனக்கு 1000 வேலை இருக்குது, உங்கள் ஆளுங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து என்னை புகழ சொல்கிறானுங்க, இந்த வேலையை நிப்பாட்டிக்க சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ அந்த காலத்தில் ரஜினி, கமல் கூட அந்த தைரியமாக சொல்லலை. எல்லாருமே அமைதியாக வந்த பொழுது கலைஞராரு நீ யாராரு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொன்னவர். இன்றைக்கு விஜய்க்கு, தளபதி விஜய்க்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குனாக்கா, ஊடகத்தில் உட்காந்து ஊடகவியலாளன்ற போர்வையிலையும் அரசியல் விமர்சகன்ற போர்வையிலையும் அரசியல்வாதிகளே பல பேரும் சேர்ந்து கொண்டு அஜித் அவர்கள் விஜயத்தான் சொன்னார், விஜயத்தான் சொன்னார்னு தனித்தனியாக வீடியோ போடுறான். அதுக்கு செருப்பு சாணியில் முக்கி அடிக்காத குறையா அடிச்சிருக்காரு இன்னைக்கு ஏகே. எப்படின்ட்டு மூடிக்கிட்டுறா, நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்கிற, நீ விஜய்க்கு எதிராக என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீ கட்டவிழ்க்க நீ ஆரம்பிச்சேன்னா ஸ்ட்ரெயிட்டாக நானே விஜய்க்கு ஆதரவுன்னு இறங்கினேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். புரிஞ்சு வச்சு வாஷ் அவுட்டு தம்பி. எலெக்ஷன் டயத்தில் ஏகே விஜய் அவர்களுக்கு முதல் முறையாக நான் வெளிப்படையாக அரசியலை பற்றி பேச விரும்புகிறேன். தளபதி விஜய்க்கு நான் ஆதரவு. அவருக்கு எதிராக நீங்கள் இத்தனை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்க. அவர் என்ன செய்யறதுக்கு வந்தார்? நல்லது செய்தானே வந்தார். உங்களை மாதிரி திருடு வரல, திருட்டு பிள்ளைங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவரை அடிக்க பார்க்குறீங்க. ஸோ எச்சரிக்கை மணி விடுத்திருக்காரு. குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணோம். எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக
கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. இன்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். எல்லோருமே அவரவர் குடும்பமுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நான் வாழ்த்துகிறேன். தமிழகமே விழித்துக் கொள், இந்தியாவே விழித்துக் கொள். அதில் அவர் சொன்ன வார்த்தை முடிக்கும் போது என்ன சொல்லி வாழ்த்துறது தெரியுமா? ஃபஸ்ட்டு அவர் சொன்னது வந்து, என்னுடைய பேச்சை விஜய் அவர்களுக்கு எதிராக கட்டமைக்கிறதை நிறுத்தி கொள்ளுங்கள், இதை நான் கண்டிக்கிறேன்ட்டார். முதல் விஷயம். அப்படின்னா பொட்டியை சாத்திட்டு இருறா இல்லை புறமுதுலே அடி வாங்குவேன்னு அர்த்தம். அதான் முதல் அர்த்தம். ஏன்னா அவர் அடித்தா அவர் ஸ்டைல் அடிப்பார், நம்ம அடிக்கிறது அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். மொத்தமாக சேர்ந்து அடித்தான்னு வச்சிங்களேன், 2 பேர் தம்பி, தளபதி விஜய் ஒன்று, அஜித் ஒன்று, 2 பேரும் பிரச்சாரத்துக்குன்னு களம் இறங்கினாங்கன்னா டோட்டல் முடிஞ்சு அவ்வளோதான். இவங்க எல்லாம் முச்சந்திக்கு வர வேண்டியதா ஒன்று. 2வது விஷயம், அவர் அந்த பேட்டியை முடிக்கும் போது சொல்கிறாரு, விழித்துக்கொள் தமிழகமே, விழித்துக்கொள் இந்தியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலையும் திட்டுப்பேன் கீழையும் திட்டுப்பேன்னு அர்த்தம். விழித்துக்கொள் இந்தியா, விழித்துக்கொள் தமிழ்நாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்கள், உங்களுடைய வாழ்வு இந்த மாதிரியான வாழ்வாக போய் கொண்டிருக்கதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கடந்த அரசியல் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார். எப்போ பேச ஆரம்பிச்சார்னா, விஜய் அவர்களை தொட்ட உடனே பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் கடந்து போனாரு. ஆமா, விஜய் அவர்களை தொட்ட உடனே அவர் வந்து அந்த ஸ்டாம்பேட் குறித்து அவர் சொன்னார். அதையும் அவருக்கு எதிராக திட்டமிட்டு சொல்லும் பொழுது ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டாரு, நான் விஜய் அவர்களை சொல்லலை அப்படின்ட்டு. இப்போ இதற்கு மேலே இப்போ பேசுறா, டேய் அன்னைக்கு பேசுன அத்தனை காவாலி பேரும் இன்னைக்கு பேசு, தளபதி விஜய்க்கு எதிராக இப்போ பேசு, இப்போ அஜித் சொன்னதுக்கு எதிராக பேசு பார்ப்போம். எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்களா, அஜித்தே வந்து விஜய் வந்து கண்டிக்கிறாரு, அவர் தான் மறைமுகமா சொல்லியிருக்காரு, அடிச்சாரு நிறைய காசு 200 ரூபாய்க்கு நாய் 2000 ரூபாய்க்கு பேசி இன்னைக்கு வந்து அஜித் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. 2வது, விழித்துக்கொள் இந்தியா, விழித்துக்கொள் தமிழ்நாடு. அப்போது நீங்கள் 2 பேருமே மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணுன்றாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஏகே வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். இவர்கள் 2 பேரோட கூட்டணி வந்தால் இன்னும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான் சொல்கிறோம், வாஷ் அவுட் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதற்கான அடுத்த கட்ட தளமாகத்தான் இதை பார்க்குறேன். ஸோ விழித்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு சொல்லிட்டாரு ஏகே சொல்லிட்டார். நம்மள தானே சொல்கிறோம், வச்சுக்கோங்க. ஏன்னா சில 100 1000க்கு ஆசைப்பட்டு பல 100 கல்லறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில். அதை நீங்கள் மாற்றணுன்னாக்கா இந்த முட்டாள்தனமான காசு வாங்குற மெத்தடையோ இல்லை இந்த முட்டாள்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் ஓட்டு போடுவதையும் நிப்பாட்டணும். ஆனால் அதே மாதிரி இந்த பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு வந்து ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எஸ்ஓபி வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்து எஸ்ஓபி அது அப்படிதான் சொல்கிறாங்க. சொல்லுங்கள். என்னன்னா, கூட்டங்கள் பேரணிகள் கலந்து கொள்பவர்கள் எண்ணிக்கை ஏற்ப வைத்து தொகை வசூலிக்கவும் திட்டம் டெபாசிட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணிக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் மட்டுமே பொதுமக்கள் காத்திருக்க வேண்டும். அதுக்கு மாதிரிலாம் கூடாது. பொதுக்கூட்டம் அது ஏன் உரிமை, நீ எப்படி சொல்லுவ? கவர்மெண்ட் சொல்லிருச்சு, கேட்டுதான் ஆகணும். என்ன கவர்மெண்ட் சொல்லிச்சு? ஏன் உரிமை, நான் யாருக்காக வேணாலும் காத்திருப்பேன். நீங்க நல்ல ரோடு போடுறேன்னு சொல்லி 4.5 வருஷம் காத்திருக்கோம்ல, அது மாதிரியா? 2 மணி நேரத்தில் நாங்கள் காத்து முடிச்சிடறோம், ரோடை போட்டு முடிச்சிருவேன். நீ கொடுத்த வாக்குறுதிக்கு 4.5 வருஷமா காத்திருக்கிறோம். எங்க எல்லா வாக்குறுதியும் கிழிச்சிட்டு பார்ப்போம். 90% நிறைவேற்றிட்டாங்களே. செஞ்சிருப்பேன் 90%. தம்பி புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்து வெளியில் வச்சிருக்கேன் இங்கே, இதுக்காக எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்து கேமரா முன்னாடி வைக்க வேண்டிய விட்டுறாதீங்க. அடுத்து வந்து பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் என அரசியல் கட்சிகள் நிகழ்வுகளுக்கு 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி. அதுக்கு மேலாம் போகக்கூடாது. 3 மணி நேரம் இருந்தால் நீ வந்து பரப்புரை பண்ணிட்டு போ, இல்லைன்னா வீட்டு கிளம்பு. அதான் காரணம், அதான் அர்த்தம். 3 மணி நேரம் மட்டும் தான். ஆமாம், ஏன்னா எங்கள் ஆட்சியில் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் கூட்டத்துக்கு யாரும் ஆள் வரமாட்டாங்க. அதானே? 2 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் கூட்டத்துக்கு யாரும் வெயிட் பண்ண மாட்டான்டா. அவன் வந்து இருக்கிறத பஸ்ஸை பிடிச்சி ஓடி போயிடுவான். 3 மணி நேரத்துக்கு மேலே கூட்டத்து தாக்கு பிடிக்க மாட்டான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க, அப்படி தானே? உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி திமுகக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி நிற்கிறீங்களே. சரி பார்ப்போம். அடுத்தபடியாக வைப்பு தொகை, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 50,000 முதல் 10,000 பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் 1 லட்சம். 10,000 முதல் 20,000 பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் 3 லட்சம். 20,000 முதல் 50,000 பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் ரூபாய் 8 லட்சம். கடைசியா 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் ரூபாய் 20 லட்சம். எப்படியும் இப்போ டிவி கேக்கு எப்படி 50,000 இல்லை, அது 5 லட்சம் பேர் வரைக்கும் கூடுவான்னு வச்சுக்க. அப்போ உங்களுக்கு 1 கோடி, 1 கோடி வைப்பு நிதி. சரி, நான் சொல்றேன், நீ சொல்ற. சரி, ஓகே. இப்போ அரசாங்கம் சொல்லுது 50,000க்கு மேற்பட்ட நபருக்கு கலந்து கொண்டால் வந்து 20 லட்சம். 20 லட்சம் நான் கட்டுறேன், எனக்கு நீ ஸ்டேடியத்தை கொடு. ஸ்டேடியம் கொடு. சிதம்பரம் தெருவில் நிப்பாட்டி நாங்கள் போகிற கூட்டத்துக்கு உனக்கு எதுக்கு 20 லட்சம்? எதுக்கு 20 லட்சம்? உன்னுடைய பங்களிப்பு என்ன? அரசாங்கத்துடைய பங்களிப்பு இல்லை, அங்கே தான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அரசாங்கத்தின் பங்களிப்பு என்ன? பாதுகாப்பு கொடுக்குறது. பாதுகாப்பு கொடுக்குறது உன் வேலை, அது உன் கடமை. அது காசு வாங்குவியா? நான் கேட்குறேன், நீ பாதுகாப்பு கொடுக்கறது தானே உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். நீ பாதுகாப்பாக கொடுக்குற? பாதுகாப்பு கொடுக்குறியா, எங்களை பலி கொடுக்குறியா? பாதுகாப்பு தான்.
பாதுகாப்பு. உனக்கு தனியாக எங்கேயோ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, இரு விசாரிப்போம். புரியுதா? அதாவது நீ ஸ்டேடியத்துக்கு எங்களுக்கு கொடு, ஸ்டேடியம் எல்லா ஊர்லேயும் நீ ஸ்டேடியத்துக்கு கட்டி எங்களுக்கு ஸ்டேடியத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஓகே 20 லட்ச ரூபா கொடுக்குறோம், அதில் டேமேஜ் ஆச்சுன்னா நீ எடுத்துக்கிட்டு திருப்பி மிச்சத்தை கொடுக்கலாம், ஓகேவா? ரோட்டில் தெருவில் ஒரு பொது இடத்துல போகிறதுக்கு 20 லட்ச ரூபா டெபாசிட் கட்டுன்னு சொல்கிறதுக்கு எப்பா கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்கவனுக்கு பஞ்சாயத்து கிடையாது. புரியுதா? சரி, இதை விடுங்க. இப்போ சிறிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த கட்சிகள்லாம் கூட்டம் போட்டுனா அவன்கிட்ட ஏது பணம்? அவன் ஒரு பிரச்சனையை வந்து இங்கே மக்கள் மத்தியில் சொல்லணுன்னாக்கா அவங்ககிட்ட நீ வந்து இவ்வளோ பணம் வசூல் பண்ணுனாக்கா இது எப்படி? அப்போ வந்து உங்களுக்கு எதிராக இந்த எந்த கூட்டமும் திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எதிராக எந்த கூட்டமும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு போடப்பட்ட SOP அப்படின்றத இன்னைக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய கூட்டம். திமுக கூட்டணி கட்சியான விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் கூட எதிர்த்திருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட காசு இல்லை, அதனால எதிர்க்கிறாங்க. புரியுதா? காசு இருக்க கட்சி கம்மன் தானே இருக்கு. சொல்லுங்க. இப்போ யதார்த்தமான விஷயம், சின்ன சின்ன கட்சிகள் இது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? ரெண்டாவது விஷயம், ஒரு பொது இடத்துல ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துறதுக்கு டெபாசிட் வாங்குறீங்க, காசு வாங்குறீங்கனாக்கா இது என்ன மாதிரியான சிஸ்டம்? இது வந்து SOP கிடையாது. முதல்ல இந்த விஷயத்திற்கு எல்லா கட்சியும் சொல்கிறேன், பிற கட்சிகள் நீங்கள் வந்து டிவிக்கு வரட்டும், அதிமுக வரட்டும், நீதிமன்றத்துக்கு போகணும். ஆமாம், நீதிமன்றம் போய் இது என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்காங்க, பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கறதுன்றது இது எப்படி? 50,000 பேர்ன்றது சராசரியாக எந்த கூட்டம் அதிமுக நடத்தினாலும் கூடும், டிவிக்கு நடத்தினாலும் கூடும், டிஎம்கே நடத்தினாலும் கூடும். இப்போ டிஎம்கே ஒரு கூட்டத்தை நடத்துறான்னா அவன் காசு கட்ட போகிறானாங்க, கட்டி தானே ஆகணும். இது எல்லாருக்கும் பொதுவானது தானேண்ணா, கட்டி தான் ஆகணும். எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை திமுக செய்கிறதா? முதல்ல சமூக நீதி ஆச்சுண்ணா செய்யணும். சமூக நீதியை சவப்பட்டியில் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த SOP என்பது முழுக்க இந்த ஆட்சி நடக்கும் வரை இவர்களுக்கு எதிராக யாருமே கூட்டம் கூட்டி ஒரு விஷயத்தை போற்றக்கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சதியாக தெரிகிறது என்பதை இப்போதான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுறாங்க. அப்போ இந்த SOP வந்து சேலஞ்ச் பண்றாங்க இப்போ ஹைகோர்ட்ல. இப்போ ஒரு இடைக்கால தடையும் வருது, அதுவும் பின்னாடி தானே மற்ற கட்சிக்கு. எலெக்ஷன் வந்துருச்சு, இடைக்கால தடை, பொதுக்கூட்டமும் போட முடியாது, எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து பிளஸ்ஸாக தானே இருக்கு. இப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் உரிய பாதுகாப்பு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு நம்ம நடத்த வேண்டியதுதான். திருப்பி இந்த திமுக அரசாங்கம் போடக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவர்கள் திருப்பி காலதாமதம் ஏற்படுத்துவார்கள், செய்வாங்க. ஏன்னா இவங்க கரூர்லயே வந்து நடத்தி பார்த்துட்டாங்க, 30 விழான்னு 3000 பேர் கூட வரலன்னும் போது நமக்கு பிரச்சனை இல்லடா, வெறும் 10,000 டெபாசிட் கட்டினா போதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. விஜய் அவர்கள் கூட ஏதோ சொன்னாருண்ணே, அந்த கரூர் 30 விழாக்கு 30 பேர் விழா அப்படின்னாரு. 30 பேர் விழாவா அப்படின்ற மாதிரி டங் ஸ்லிப் ஆன மாதிரி சொன்னாரு. அதை டங் ஸ்லிப்லாம் இல்லை, அவர் தெளிவாக தான் சொன்னார். 30 பேர் விழா தான் நடந்தது, வந்ததே 30 பேர். நான் தான் கொஞ்சம் சேர்த்துப்பா, ரொம்ப வருத்தப்படுறாங்களே 3000 பேர்னு சொல்லி வச்சிருக்கிறேன். புரியுது? அவன் யாறுதலுக்காக நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர்கள் வந்து திட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை முடக்குவதற்கான வேலை இதுதான் பாசிசம். பாசிசம்னா என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான் பாசிசம். தன்னை தாண்டி எவனும் வளர்ந்துடக்கூடாது, தனக்கு எதிர்கருத்து வச்சிடவே கூடாது, சமூகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய பேச்சுரிமையை நசுக்கிறது, அவர்களுடைய பொது கருத்தை எடுப்பது நசுக்குவது, ஊடகத்தின் வாயிலாக யாரையும் சொல்ல விடாமல் ஊடகத்தை முடக்குவது. இல்லாட்டி இந்த ஊடகம் பாருங்கள், இப்போ 2 ஊடகத்தை வந்து முடக்கினதை பற்றி இப்போ இந்த நேற்று நடந்த விஜய் தலைமையில் நடந்த அந்த விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? தீர்மானத்திலிருந்து பேசியிருக்கிறோம். நீங்கள் எதுக்காக புதிய தலைமுறை பாலிமர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கை வச்சிங்கன்னு சொல்லிட்டப்போ முழுக்க இது வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு அடக்குமுறையை கையாளக்கூடிய வேலையை இவர் செஞ்சுட்டு இருக்காரு பொழுது இதுக்கு எல்லாமே பயம்தான் காரணமா? முழுக்க பயம்தான் காரணமா இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எல்லாமே? தம்பி, உங்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவசியமற்றது. முதல்ல வந்து ஒரு கட்சியில் போய் டெபாசிட் வாங்கு, அது வாங்க, இது வாங்கிட்டு முதல்ல பிள்ளைகள் படிப்பதற்கு, புரியுதுங்களா, உருப்படியான கல்வியை கொடுக்க துப்பு இல்லை. 207 ஸ்கூலை மூடி வச்சிருக்க, நீ இதுக்கு டெபாசிட் வாங்குற. நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு ஒரு அறிக்கை நீங்கள் உங்களால் கொடுக்க முடியல. புரிஞ்சா உங்களுக்கு? நீட்டு படிப்பதற்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு அரசாணை வெளியிடு நான் பலமுறை சொல்கிறேன். அதை செய்கிறது துப்பு கிடையாது. ஆனால் இங்கே நெல்லை முளைக்கி போடுவீங்க. ஆனால் டாஸ்மார்க்கில் ஒரு அட்டை பாக்ஸ் கூட நினையாது, தெரியுமா? சரக்கு கொண்டு வரான்ல 3 ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண கண்டெய்னர். எங்கேயாவது நீங்கள் ஓப்பன் கண்டெய்னரில் வந்து பார்த்துருக்கா? அருக்குள்ள வரும், லாரியில் வரும். அது பயங்கர பந்தோஸ்தா வரும் தம்பி. அது வந்து பயங்கரமாக இறக்கி வைப்பாங்க. எவ்வளோ கேவலமற்ற மாதிரி ஒரு செயல்கள்லாம் நடக்குதுன்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் பொழுது, சரி 6 மாதத்தில் நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன SOP வேணால் போடுங்க, தளபதியோட ஒற்றை முகம் போதும், ஒற்றை குரல் போயிடும், உட்காந்த இடத்துல ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸே பேசிட்டு போயிடுவார், ஒவ்வொருத்தன் வீட்லையும் உட்காந்துருவாங்க. அஜித் வேற லைட்டாக ஆதரவு மாதிரி பேசிக்கிட்டு வராரு. ஆதரவு தான், மாதிரிலாம் கிடையாது. 2வது விஷயம், நீங்கள் இப்படி அடக்குமுறை போடுறீங்களே, விஜய் அவர்கள் லைவில் வராருன்னு வச்சுக்க, ஓகே, லைவில் போட்டு லிங்க் கொடுத்துட்றோம், நீ ஒன்றும் அங்கே நொட்ட முடியாது. புரிஞ்சா? அவர் லைவில் வந்தான்னு வச்சுக்க, அழகாக லைவில் உட்காந்து அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு லிங்க் இருக்குது, சேனல் இருக்குது, கொடுத்துட்டான்னு வச்சுக்க, ஒவ்வொருத்தரும் வீட்டில் உட்காந்து அழகாக பாட்டு போயிடுவான். இன்டர் கனெக்ட் இருக்கும், செம்ம இன்டர் கனெக்ட் இருக்கும். ஒரு பைசா செலவு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உங்கள் சோழியை முடிச்சு விட்டு அவர் ஆட்சியில் வந்து உட்காரதுக்கான வேலையை பார்த்துருவாரு. ஸோ இதற்கு நிச்சயமாக டிவிக்கும் சரி, அதிமுகவும் சரி, பிற கட்சிகளும் சரி நீதிமன்றத்துக்கு போகணும். டிவிக்கு சார்பாக நிச்சயமாக போவோம். ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு. குறிப்பாக
திருநெல்வேலி தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா கட்சி பதவி காலி, நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டாரு. மிரட்டிட்டாரு. மிரட்டுற தோணி, அதாவது எச்சரிக்கை. அவங்க பயந்துட்டாங்க. அவனு பயந்துதான் ஆகணும், தலைவர் சொல்றாருல. தலைவர் சொல்லிட்டாரு. ஓஹோஹோ, இது வரைக்கும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு பயந்து இங்க எல்லாமே கிளுகள் நடந்திருக்கு. திருச்சியில நேரு பேனர் கிழிச்சாங்க. இப்ப அவர் பிறந்த நாளுக்கு தெரியுமா, கடுப்பாய் போய் கோயில்ல போய் ஏதோ உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாரு அவரு. பாத்தீங்களா இல்லையா? சட்டநாதர் கோயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாரு. ஏற்கனவே அவங்க தான் கோயிலுக்கு போய் இந்த சர்வநாச யாகம்லாம் நடத்தினாங்கன்னு சொல்லி செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் திமுக சார்பாக. இது ஒரு பக்கம். இப்போ முதலமைச்சர் என்ன எதுக்காக சொல்றாரா? இது என்னன்னா, அந்த தொகுதியில் நம்ம ஜெயிச்சே ஆகணும், நயினார் நாகேந்திரனை காலி பண்ணணும், அதுக்கான வேலையெல்லாம் திமுக கடுமையாக செய்யணும், இறங்கி வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இல்லாட்டி கட்சி பதவி காலி, மாவட்ட செயலாளர் நீ வீட்டுக்கு போ, அதான் அர்த்தம். சரி, அப்போ நான் இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். நீங்கள் அந்த தொகுதியில் உதயநிதி நிப்பாட்டுங்க. எப்படின்னா அவர் சென்னையை சேர்ந்தவர் திருநெல்வேலி போய் நிப்பாட்டினீங்கன்னா என்னவா நோகனாப்பில் இங்கேயே உட்காந்துட்டு இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா? ஏன் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உழைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்றேன். சொந்த மக்கள் யோசிப்பாங்களே, என்னப்பா அவர் சென்னை சொந்த மக்கள்லாம் புரியலையே எனக்கு. அவர் அங்கே தான் பிறந்து வளர்ந்தாரானே? என்ன தம்பி, சென்னை தானே அவர் சொந்த ஊர். திருவாரூர் தான் அவங்க சொந்த ஊர், பூர்வீகம். நீங்கள் சென்னைக்கு வந்தது பொழப்புக்கு, புரியுதா? அப்போ நியாயமாக நீங்கள் திருவாரூர் நிற்கணும். ஆனால் நிற்க மாட்டீங்க. தளபதியோட என்ட்ரியில் எப்படியாச்சும் பார்த்தீங்கல்ல, வாய்ப்பு இல்லை. நீங்கள் நயினார் நாகேந்திரன் தோக்க வைக்கணும் இவ்வளோ சொல்கிற நீங்கள் உதயநிதி அவர்கள் அங்கே நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு அப்புறம் சொல்லுங்கள், உதயநிதியை ஜெயிக்க வைக்காமல் போனீங்கன்னா உங்கள் கட்சி பதவியை பிடிக்கிறேன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியுமா? கஷ்டம். அது என்ன நீங்கள், நான் கேட்குறேன், நோகாமல் இப்போ கனிமொழி மட்டும் அவ்வளோ லாங்கில் போகிறாங்களாம், தூத்துக்குடி போகிறாங்க. இவங்க எல்லாமே நோகனாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேப்பாக்கம், மாறன் பிரதர்ஸ், 1000 விளக்கு இங்கே தான் இருக்கிறது, ஸ்டாலின் அவர்கள் இங்கே தான் இருக்கிறது, உதயநிதி இங்கே தான் இருக்கிறது, தமிழச்சி தங்கப்பாண்டே இங்கே தான் இருக்குது. எல்லாமே இங்கனுக்குள்ளே இருப்பாங்க. எப்படி ஆரம்பத்துலேருந்தே கனிமொழியை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இதில் கூட பாரு, ரொம்ப லாங் பக்கத்தில் இருக்காது, எங்கிட்டாவது போயிருன்றாங்க. இல்லை, அரசியல் கூட அவங்களுக்கு டெல்லி தானே அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் பெருசாக, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே விட மாட்டாங்க. பெருசாலாம் இல்லைன்னுலாம் கிடையாது, திட்டமிட்டு எல்லாமே செய்யக்கூடிய வேலை தானே. இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருவாரா? உதயநிதி அங்கே வச்சு இது பண்ணிடுவீங்களா? கஷ்டம்தான். இதெல்லாம் என்ன தெரியுமா, பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு போலியாக காட்டுவதற்கான ஒரு வேலை. புரிஞ்சுங்களா? நீங்கள் உண்மையாலுமே பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆட்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி வந்து மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் சார்ந்த மோகன் பகவத் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படி அந்த வார்த்தையை அவர் பதிவு பண்ணார்? அவர் கடந்த அதிமுக ஆட்சியில் கூட இவ்வளோ பெருசாக பேசலைண்ணா, திமுக ஆட்சியில் தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்காரு. கான்ஃபிடென்ட்டாக அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குப்பா, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அந்த அளவுக்கு கூடி கொலாவுறீங்க, அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறீங்க. அப்போ அப்படி தானே சொல்லுவார். அப்போ திரு விஜய் சொல்கிற மாதிரி உள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் தானே அது. அண்டர் கிரவுண்டில் பதுங்கிறது போகிறது வரதுல வல்லவர்கள் இவர்கள், தெரியுமா உங்களுக்கு? திமுக பின்ன தெரியும். கலாச்சாரம், பகுத்தறிவு, சமூக நீதி, இவங்க எல்லாத்தையும் இவங்க தான் பாதுகாக்கிறாங்க. தமிழ் கலாச்சாரத்துக்கு அவங்களுக்குமே முதல்ல சம்மந்தம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கீழடிக்கு அருங்காட்சியெல்லாம் முதல்ல திறந்து வச்சிருக்காருண்ணா. தம்பி, அது நம்ம கலாச்சாரம், அவங்க கலாச்சாரம். அது நம்ம கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம். நம்ம தான் இங்கே பிறந்தோம் வளர்ந்தோம், நம்மளுடைய மண் பூர்வீகம், தாத்தை பூட்டன் பாட்டன் எல்லாமே இங்கே நம்ம ஊருக்காரன், இல்லை தமிழ்நாட்டுக்காரன். அவங்க யாரு? அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஆந்திரா சேர்ந்தவங்க தானா, உங்களை சேர்ந்தது தாங்கண்ணா. கவுடாவா அவர் பேசுனது கேட்கலையா? ஸ்டாலின் அவர்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் தமிழை வைத்து, அதாவது நல்லா புரிஞ்சுங்க தம்பி, விரும்பி முடிச்சுக்கடா, நல்லா தெரிஞ்சுங்க. என்றைக்குமே தன்னுடைய ஐடென்டிட்டியை எவன் ஒருத்தன் மறைக்கிறானோ அவனை நீங்கள் சந்தேகப்படணும். ஓகே, இப்போது நீங்கள் உங்களுடைய மதத்தை மறைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சந்தேகப்படணும், இவன் எதை திருட்டுத்தனம் பண்ண போகிறான். ஆமாம், உன்னுடைய பூர்வீகத்தை, உன்னுடைய ஊரை மறைக்கிறேன்னா சந்தேகப்படணும், இவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கிறான். ஓகே, அப்படிங்களா? என்றைக்குமே தன்னுடைய சுய அடையாளத்தை யாராவது அழைக்க விரும்புவாங்களா? முடியும். நான் இன்னும் வெளிப்படையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கேட்குறேனே, மக்களுக்கு புரிகிற மாதிரி கேட்குறேனே. நீ உனக்கு பிறந்த புள்ள, அந்த பிள்ளைக்கு நீ அப்பா இல்லைன்னு சொல்லுவியா? அது எப்படி முடியும்? அது எப்படின்னா முடியும்? மறைப்பியா? இல்லை, முடியாது. மறைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்க, அதான் அர்த்தம். திருட்டுத்தனம்னா அது முண்டாட்டி இல்லை, அது உனக்கு வேற யாருக்கோ பிறந்திருக்குன்ற மாதிரி தானே அர்த்தம். அதே போல தான் தன்னுடைய சுய அடையாளத்தை யாருமே மறைக்கிறான்னு நீங்கள் அவனை சந்தேகப்படணும். ஓகே, அவன் வந்து நீங்கள் எந்த மதத்தை வேணால் வழிபடுங்க, அதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குது, அது உங்களுடைய உரிமை, புரியுதுங்களா? ஆனால் அதையே மறைக்கணும். இப்போ பின்னாடி ஏதோ இருக்கலாம். ஜோசப் விஜய் நீங்கள் விஜய் அவர்கள் அப்படி தானே சொன்னீங்க. ஆமாண்டா, நான் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டாரு. சைமன் இதுக்கு சீமானா மாறிட்டு இருக்க. என் முப்பாட்டு முருகன்ற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் முப்பாட்டு பெரியார்ன என்ன கதை? மாயோன், கிருஷ்ணரை மாயோன், நிறைய விஷயம் சொல்லுவார். கிருஷ்ணரை வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவரு அயோக்கிய பையன் இருக்காரு. இப்போ மாயோன்னு சொல்லிக்கிட்டு அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை தான் தம்பி, உங்களுடைய அடையாளத்தை மறைக்கிறீர்கள், என்ன பிரச்சனை? தாய் மதத்துக்கு திரும்புங்க. அதான் சொல்லலாம் வந்தேன். தாய் மதம் அவர் சொல்ற வார்த்தை, தாய் மதத்துக்கு திரும்புங்கள்.
அது அது ஒரு பெரிய அரசியல். அந்த தாய் மதத்துக்கு திரும்புவதை பற்றி நம்ம அடுத்த எலாபரேட்டாக இன்னொரு விஷயத்தில் பேசுவோம். பேசுவோம். ஏன்னா அது வந்து நம்ம உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய மரபு, அதிலிருந்து வரக்கூடிய வழி வழியாக மக்கள் எப்படி தோன்றினார்கள், எப்படி வந்து வளர்ச்சி பெற்றார்கள், எப்படி இனப்பெருக்கம் உருவாச்சு, எப்படி எங்கெங்க குழுவாக பயணித்தார்கள்ன்றதை நம்ம பேச வேண்டியது இருக்குது. அது பெரிய சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகேண்ணா. தன் இனத்தை மறைத்து கொண்டு வாழக்கூடிய நபர்களிடம் வந்து கொஞ்சம் சற்று விலகி இருப்பது நல்லது. நான் என் மக்களுக்காக, என்னுடைய இன மக்களுக்காக, என் தமிழ் மக்களுக்காக, தாய் உறவுகளுக்காக, தொப்புள் கூடை உறவு இலங்கையில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகத்தான் இவர் களத்தில் இன்றைக்கி வந்து நிற்கிறார். ஆனால் விஜய் அவர்களை ஒருத்தரை மட்டும்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாகவும் ஒரு உறவாகவும் பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்தினராக கூட பார்க்குறாங்க. பல பேர் சொல்கிறாங்க. நான் சொல்லலை அது. எஸ், அதான் உண்மை. இப்போ நிதர்சனமான உண்மை. சரி, ஓகேண்ணா. நம்ம இன்றைக்கி நிறைய பேசிட்டோம். குறிப்பாக அஜித் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசணும். இது வந்து அரசியலில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது, இதை எப்படி திருச்சி பேச போகிறாங்கன்றது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்த அடுத்த எபிசோடில் திருச்சி பேசி இல்லை திருச்சியில் போய் குத்த வச்சு உட்காந்து பேசி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடி உங்களுக்கு கன்ஃபார்ம் தான். இனிமேட்டு வந்து அதை சொன்னார் இதை சொன்னான்னு உருட்டுனேன்னு வச்சிங்களேன், அடி அடுத்த ஒரு அடி கன்ஃபார்ம். ஓகேண்ணா. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றிண்ணா. நன்றி தம்பி.